பதினோராம் சேனையும் தோற்று ராமையுடைய தகுனி தள்ளியன் சூழல் போர்க்களத்தை நாடி சிறவிலே கொண்டு வருகின்றேன். என்ன பண்ற ஐயா? ராஜா திராஜமா தண்டராஜன் ராஜன் சண்ட ராஜகுலாரி நல்லா சொல்லு. ராஜா திராஜ ராஜமார் தாண்ட ராஜூர் தண்ட ராஜகுலாரி அது எனக்கு தெரியலங்க. சொல்லு. இது நல்லா தெரியாது. எப்படி ஒன்று ஓட்டி விட்டேன். ராஜா திராஜ ராஜமாதன் ராஜன் ராஜ சண்ட ராஜகுலாரம் ஆகிய அஸ்ராவத்து அந்த துறை திருவேர் மகாராஜா கோகுபாரா என்னங்க நான் ஒரு ஆளுக்கு என்ன எப்படா எடுப்பேன்? ஐயோ உன்னை பேர் எடுக்கூடாதுங்க. கரெக்டா ஒரு 3-3:30 மணிக்கு போயிருப்பான். 3:30 மணிக்கு இல்லங்க உன்னை பேர் எடுக்க முடியாது. 3:30 மணிக்கு எடுக்க வேண்டியது முக்கியமான பொருள் தேவைப்படுது. என்னடா தேவைப்படுகிறது? 2 நடுக்கு 7 குறுக்கு அது மேல பச்சை தரம் தடுக்கு 4 பக்கம் 4 ஆள் இருந்தா மோளகாரி வச்சு ஜனுக்கு ஆராய்ச்சி சாவு மூலம் அடிக்கடி
ராஜாத்தி ராஜமாதன் ராஜகுடன் ராஜபுஷன் ராஜவளமாகிய காந்தார் தேசால கூட சக்கிலி மாமா கோபர்ரா எப்பேற்பட்ட பேரரசு ஆமாங்க என்ன சொல்லி துரியோதன மகாராஜா வர்றாருனாவே அப்படியே மொத்தம் நடுங்க கிட்டு 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 இருக்கும். அப்படியே மொத்த பேர் அலறுவாங்க அந்த சபை எப்படி இருக்கு பாத்தியா இன்னைக்கு? ஆனா மொத்தம் இன்னைக்கு ஐயோ அப்படிங்களா? ஐயோ ஏன் அழுகிற கதையா போச்சு. எவன் ஒருத்தன் தன்னை தானே பாவின்னு சொல்லிக்கிறானோ ஆமா அவன் அன்னைக்குதான் திருந்துறான்னு அர்த்தம். திரும்புறாருன்னு அர்த்தம். என் மறுப்புல என்ன சொன்னான் பார், என்னங்க வந்தேரிதோ துரியன் வந்து நிதோ துரியன் மகாராஜன் என்னும் பாவி ராஜன் என்னும் பாவி வாரியேன் வாரியேன் இது வாரேன் நிதோ காலன் என்னும் துரோகினான். ஆமாங்க பெருத்த சபையிலே பெருத்த சபையிலே சேனாசேனைகள் எவ்வளவு இருந்து எவ்வளோ அனைத்து சேனைகளுக்கும் அனைத்து சேனைகளுக்கும் காலன்னா யாரு? காலன் என்றால் யமன். யமன் யமன் எல்லாருக்கும் நானே அது மஞ்சு போயிடுது. அது வருமே அது பாருங்க செத்து போயிருக்கிறதுலாம் நானே யமனாய் நானே யமனாயிட்டே மாமா பண்றதுங்க அப்படின்னு அழுவுறான். அழுவாது. அழுவ காலம் வந்து அழுவுறான். ஆமா மரியாதை. ஐயோ ராஜாஜி அழுவாம ஏன் அழுகுறீங்க? சற்ற குணத்தில் மழை கழிந்த மரம் போல் ஒண்டியா இருக்கிறன்னு அழுகுறான். ஆமாங்க சந்திரகுலத்தை பிறந்தவங்க 105 பேர். 105 பேர் அதுல இவங்க மட்டும் 100 பேர் 100 பேர் ஆண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் துரியோதன மகாராஜா வராருன்னா துரியோதன மகாராஜா வர தம்பிங்களா இருப்பாங்க. தம்பி மாதிரிலாம் இருப்பாங்க. கூட்டம் கூட்டம் ஜன கூட்டம்டா. ஆமாங்க ஒரு முன்னாடி ஒரு 49 பேர் அப்படின்னுடா. அது யாரு? உதயவி. நீ அதான் ஒரு சொல்ல பச்சம் பசேல்னு ஒரு மரம், ஒரு மரம் ஒரு ஆலமரம், ஆலமரம் இது ஒரு அரச மரம். ஏதோ ஒரு மரம் அது பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆமாங்க தலையெல்லாம் கழிச்சுட்டா அதுல இருக்கிற தய மொத்தம் கொட்டுச்சுன்னா கொட்டி போனா அப்படியே பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் பச்சையா. மரத்துல தாய் கொட்ட விட அழகா இருக்கும். ஆனா மூதேவி கிளையெல்லாம் கிளையோடு இருக்கும் இலைகள் விழுந்து விட்டால் அது மொட்டையா இருக்கும். அது போல தம்பி மாதிரிலாம் போயிட்டு நான் கொண்டு இருக்கிறேனே மாமா இருக்கிறேனே மாமா அப்படியே பக்திவில்லாத என் சேலையெல்லாம் அண்டு விட்டதே மாமா. மொத்தம் போட்டுங்க. மாதரும் குருவரியோர்கள் மாண்டு விட்டார்களே மாமா. என் தம்பிமார்களும் ஆண்டு விட்டார்களே மாமா. ஆனா போற வேண்டிய காலம் அதெல்லாம் போயிடுச்சு. ஆழவிருச்சம் போன்ற என்னுடைய படைகள் எல்லாம் தலை கடித்த மரம் போலாகி விட்டதே சகுனி மாமா. மரியா பெரியவங்க போயிட்டாலும் கஷ்டப்படாது. மாமா இந்த மாமனை நம்பு, எல்லாமே உனக்கு தெம்பு. எந்த அன்னிதமெல்லாம் யாரால் நடந்தது மாமா. யாரால் நடந்தது? இதுல காரணம் யாரு? அச்சா பாண்டவர் கோரே மாறாட்ட வர்றாயே.
நானு வாடா அது எவ்வளவு தெரியுமா? அதான் தெரிஞ்சு 500 ரூபாய் கேக்குறான். பஞ்ச பாண்டவர் கோரி பஞ்ச பாண்டவர் கோரி மாறாட்டம் வரலையே சகுனி மாமா. மாறாட்டம் வரலையே சகுனி மாமா. மட்டில்லா கொடுமைகள் மட்டில்லா கொடுமைகள் எவ்வளவோ கொடுமை. எவ்வளோ கொடுமைங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு போடு. சாப்பிடுற சாப்பாடு எந்த புண்ணியம் வந்து அந்த வேலை புண்ணியம் வேண்டாம். ரெக்கார்டு கட்டு போடுவீங்களா நீங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம அதனால்தான் ஆமா பணம் பார்த்தாண்ட வர மழை கூட இங்க மழை இல்லாத போகுது. ஆமா நல்ல நாங்க புண்ணியமா இருக்கிறோம்டா. ஐயா நீங்க எப்ப இந்த ஊர்ல இருந்து காலை எடுத்து அந்த ஊருக்கு வைக்கிறீங்களோ அப்பதாங்க இந்த ஊருக்கு மழை வரும். நாளைக்கு கிளம்பிடுவோம். ஆனா நாளைக்கு சாயந்தரம் பாரு இங்க மழை வரும். அவ்வளவு புண்ணியவாங்க. என்னுடைய சேனையெல்லாம் யார் மடித்தார்கள் தெரியுமா மாமா? ராஜா நீ சேனா செய்யும் அவரு கால வாரி விடுறாரு. நீங்க தான் போலீஸ் மாதிரி இருக்கிறீங்களா? 18 ஆமாங்க. இதெல்லாம் யாரு கஞ்சி திஞ்சவை எந்த ஆமாங்க பீமன் கதையினால் மாட்டியே கதையினால் மாட்டியே அந்த புண்டாத்தினி பையன் பீமன் ஒரு ஆளு. ஆமாங்க. அந்த அர்ஜுன மையம் ஒரு ஆள். அர்ஜுன மகாராஜா 2 பேரும் ஆமாங்க. எங்க படிகளை மடக்கி 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 சாவச்சிட்டானுங்கடா. சாவச்சாங்க. அது போயிடுச்சுன்னு கஷ்டப்படுறான் மாமா. ஆமா ஆமா கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படாதீங்க. மகாராஜா நம்ம மாமா தராரு. என் சேனையெல்லாம் மாட்டி விட்டதே சகுனி மாமா. மாமா அவன் ஒருவன் கிடைக்கு என் சேனை மாற்றிடமா மடித்தார்கள் சகுனி மாமா. தம்பி
என்னடா என்னங்க ஒண்ணு அண்ணன் தம்பியா கூட பிறந்தீங்கன்னா உனக்கு அருள் இருக்கும். ஆமாங்க எப்பவுமே சிரிப்பு தானடா. இல்லங்க தம்பிமார்கள் 99 பேர். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குது. முன்ன சொன்னீங்க. ஆமா ராஜா வராருன்னா ஆமா முன்ன ஒரு முன்னாடி ஒரு 49 பேரு ஏடா போ முன்னாடியா. இல்லங்க டன்னுக்கு ரெட்டுக்கு ரெட்டுக்கு டன்னு பைத்தியார் பையன் நீ. முன்ன ஒரு முன்னாடி ஒரு 49 50. சரி 50 பின்னாடி ஒரு 49 உன் நடுவுல மகாராஜா மகாராஜா. அப்படியே ஆடு மாடு மாரி கும்பலா அவுத்துட்டா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ராஜா அஸ்தாபுரத்து வர்றாருன்னா ஒரு ஆர்ப்பாட்டம். ராஜா வாங்க திருவேல் மகாராஜா வாங்க அது இருந்து ஆமாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மொத்தம் குறைஞ்சு போச்சு. ஒண்ணு கூட இல்லையே குரங்கு மாமா சொல்றாங்க சகுனி மாமான்னு சொல்றான். கூட மாண்டவர் யார்? துரோணாச்சாரியாரும் ஆண்டு விட்டாரே மாமா. அட போட்டுங்க நம்ம மாமா பணப்பெற்ற என்னுடைய சேனைகள் எல்லாம் ஆண்டு விட்டதே சகுனி மாமா. நம்ம மாமா கஷ்டப்படாத. அனைவரையும் தோற்ற நாடி அவ்வாறு விடத்திலே நிற்கிறேன் தெரியுமா சகுனி மாமா. எல்லாரும் நான் சொல்லி போனவங்க. நான் அம்பாளத்தில் ஓட்டியா நான் ஐயோ சிவனே நின்றே எல்லாருக்கும் நாங்க ஓட்ட மாட்டேங்க. மனுஷனா பிறந்தது தப்பு. ஆமாங்க ஆண்டவனுக்கு ஒண்ணு குறைய வச்சுக்கிறான். பாலு அதை வச்சு ராமத்தூதன் வந்து அதுவும் செய்வாங்க. இல்லங்க மண்டபம் ஒரே ஒரு வால் வச்சிருந்தாரு. அப்படியே அந்த கொட்டாவை கொளுத்திட்டு வந்துருப்பேன். நெமிலியே போய் ஆமாங்க அம்பலம் என்று சொல்லக்கூடியது. ஆமா அஸ்தாபுரத்துல மண்டபம் சபை என்று எல்லாம் சொல்லலாம். ஆமாங்க அந்த சபையிலே அம்பலத்தில் ஒண்டியா சிவாமியே நின்று துரோணாச்சாரி கிருபாச்சாரி அஸ்வத்தாமா பெரியவர்கள் தம்பிமார்கள் எல்லோரும் இருக்கும்போது அனைவரும் இருக்கின்ற சமயத்திலே சபையே அப்படி அழகா ஒரு இருக்கு. ஜெகஜோதி அலங்கரிதமா இருந்தது. அலங்காரமாக அந்தளத்திலே ஒண்டியாக சேரை எல்லாம் இழந்து நிற்கிறேனே மாமா. கஷ்டப்படாதீங்க. நம்ம என்னை இந்த கதிக்கு ஆளாக செய்த பாண்டவர் நலமோடு வாழ்வார்களா மாமா. அவங்க அள்ளத்துல சாக போறாங்க. அள்ளத்துல போடுவாங்க. அந்த தேவடியா பசங்க எங்கடா எல்லாரும் போறானுங்க. அந்த தேவடியா பசங்க விடுங்க சாப்பிட்டு விடு. நாசி யான கைவா அவர் நலமுடன் வாழ்வாரோ.
யாருமே எதிரி கிடையாது நமக்கு. நாஸ்தியான ஐவர் நாஸ்தியான ஐவர் நலமுடன் வாழ்வார். அவர் நலமோடு வாழ்வார்களா? ஓ இதற்கு என்ன செய்வேன்? இதற்கு என்ன செய்வேன்? ஓவோ ஆமாங்க. பஞ்ச பசங்க பஞ்சு பசங்க, மனாதி பசங்க மனாதி பசங்க, இறந்த பசங்க இறந்து தூர பசங்க, பாஜா பசங்க தாய்த்துற பசங்க, அக்காடி பசங்க டீக சுட்டு கூடாத பசங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட் அபராதம் என்ற பசங்க, போன ஊர்ல கை வீசிட்டு உதவாங்க பசங்க, பசங்க பசங்க சுத்தமான பிள்ளைங்க பசங்க. என்ன கேவின்னு சொல்லாத பாட்டி. அது ஏன் இஷ்டாங்க? அது பஸ்ஸுக்கு நின்று இல்லடா பஸ் அடிச்சுட்டு போய் நிறுத்தாங்க. ரோட்ல ஏறி நின்று பஸ்ஸுக்காரன் எங்க நைட்டு போட பாருன்னு பக்கத்துல எடுத்து இஸ்தாங்க. மண் ரோட்ல இஷ்டாங்கன்னு சொல்லாதடா. இல்லங்க கை பிடிச்சி இஸ்தாங்க. ஐயோ மாமா நம்ம மாமா கிடையாது. என்ன தர்மமாரை இப்படி செய்த பாண்டவர்கள் ஐயோ ஒண்ணுமே இந்த உலகத்துல நல்ல கிடையாதுங்க. இந்த புண்ணியமாரை ஐயோ 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 நிராயுத பாடியாக ஆக்கிய பாண்டவர் உயிரோடு இருப்பார்களா மாமா? அவங்க அல்லத்துல காலைல 10 மணிக்கெல்லாம் சாக போறாங்க. அண்ணவர்கள் இந்த நல்லவரை படைத்தவர்கள் நாடிலத்தில் வாழ்வார்களா மாமா? ஏய் ஐவாதுங்க. நாட்டுல கேட்டு பாருடா. ஆ. என் நெருப்புலதான் நல்ல சொல்லுவாங்க. ஏன் ஐயோ இவரு பார்வையில பல்ல கட்டணும். இவரு பேர் நல்லவர் இருக்கணும். ஆ. இன்னும் நல்லா இருக்கும் நாடு. அப்படின்னு வாழ்த்தணும். இந்த உன்ன நீ ஒரு ஆள் இருக்கிற பாரு, உன்ன மாதிரி 10 பேர் இருக்கணும் உன்ன பூமியில. மாமா என்னுடைய கொலை சமாதானத்தை பார்த்தீர்களா மாமா? நல்லா லைட்ல போட்டு ஏன் அசிரா கொடுமையா? என் சுசிரா அழிய காலமே ஓ சகுனி மாமா வரோம் அர்ச்சனா குழுமேலை அழி காலம் நடந்துட்டு மாமா. இது கூட அஞ்சு விடுமா? 10 மணி ஐக்க முடியாதுங்க. நீங்க போனாதான் போனா ஒன்னா பாரு. போனா அங்க போய் அங்கிருந்து வந்தா அப்படி அடிக்க வேண்டியதுதான். என்னுடைய அசிரா கொடுமையை மாத்தீரா மாமா? என் பாதம் பட்ட மண்ணெல்லாம் பார்த்தீரா மாமா? பாருங்க வருவானோ மாமா? இவையெல்லாம் காரணம் கொடுமைகள் செய்த மாண்டவர்கள் நல்லா இருக்க மாட்டாங்கயா. அவர்கள் அடியோடு சாக மாட்டார்களோ மாமா? வெள்ளத்துல சேர்த்து விடுவாங்க பைபாஸ்ல மாதிரி. ஓட்டினே அங்க ஒரு கரடி புலி சிங்கமான சொல்லக்கூடிய கொடிய மிருகங்களால் அவர் இறக்கக்கூடாதா மாமா? மாட்டி பூடுவான்னு பார்த்தேன் நானு. எப்படியா தப்பிச்சு வந்துட்டாரு. அவர் சாகக்கூடாதா மாமா? காட்டுக்கு ஓட்டணுமே. காட்டுக்கு ஓட்டணுமே. 5 பேர்ல ஒன்னாவது ஒரு பாம்பு வச்சு சாகக்கூடாது. அவங்கதான் சாவலியே. எல்லா தெவடியா பத்திர அப்படியே இருக்குது 5. ஐயா அந்த தேவடியா பசங்க தான் சாவலியே. அந்த தெவடியா பத்திர தான் சாவலியே.
இந்த திருவிழா பசங்க சாப்பிடாதியா? நீ சாவச்சிருக்க கூடாதா? நீ டக்குன்னு இப்படி வாயை தந்து விட்டு சொல்றது பார்த்தா ஆனா நீங்களா சாவச்சிருக்க கூடாது. அடிக்கிற சாவடிக்கிற நீ சாவடிப்பேன் ஐயா. யாரு நீ இருக்கிற வரைக்கும் யாரும் பயப்பட மாட்டாங்க. யாரு ஒரு ஆள் பயப்படுத்தாங்கல்ல. ஐயோ அண்ணன் தந்தையே ராஜே அங்கே அங்கவதிகள் படுவாரே அவர் அவனுக்குள்ளாகி காதகனானே மாமா காலு ஐயா உனக்கு தூக்க முடியலங்க. உனக்கு தூக்கம் தான் ஜேசிபி தான் நல்லா வண்டி எடுத்து மாதிரி இருக்கிற சும்மா ஆக்சிடென்ட் பண்ணா எழுந்துக்கணும் அப்படியே. தருவாங்க. ஐயோ அவ்வளவு வெயிட் ஆகிறாருங்க போலீஸ் மாரிய. கொஞ்சமா தூக்கணும். காலைல விட்ட உடனே 80 இட்லி எடுக்கிற ஆளு. வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். சாப்பாடு எங்குது? முன்னமாரி பாசல் கட்டிட்டு மட்டும் எந்த தள்ளியும் கிடையாது. சம்பளம் எங்குது? புரியுதா? நீ என்ன உனக்கு தெரியுமா எடுத்துன்னு போற? உனக்கு உன் மொண்டாட்டிக்கு உன் பொண்ணுக்கு உன் பிள்ளைக்கு மொத்த பேர் கட்டின்னு போறியா இல்லையா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இருங்க. ஒரு ஆள் சாப்பிட்டு எவ்வளோ? ஒரு 4 இட்லி மிஞ்சி போனா ஒரு 5 இட்லி 2 வடை ஒரு 2 பூரி. ஒரு ஆளு 16 இட்லி கூட கட்டிட்டு போவான் பாசல. 16 இட்லி 16 பூரி எவன்டா தூங்குவான்? விடு அதான் சொல்லக்கூடாது. அந்த ஹோட்டல் கிடையாது ஐயூர் சொல்லிட்டு எப்படிப்பா இங்க சாப்பிட்டா வரைக்கும் 2 இட்லியில முடிச்சுக்கிறீங்களா? பாசல் கட்டிட்டு போன வரைக்கும் எப்படி தூண்டுவீங்க? ஏன் உன்னான்னு சொல்லிட்டு ஏங்க அந்த வண்டி போட்டு 8 பேர் இருக்கிற யாரு? அதனாலதான் ஒண்ணு சொல்லி ஆகுறாங்க. நானா பார்த்தா தாய்த்தா இருக்கிறாங்களே. ஆமா அதோ இது மாதிரி அவங்க அவரை வைத்தெடுத்த அண்ணன் தந்தையர்கள் வேதனைப்படுகின்றாரோ? நல்லாதான் இருக்க மாட்டாங்க. நல்ல துணி சேர்த்து போடுவாங்க அவங்க. என்னுடைய மகன் மாண்டு விட்டாரே. கொஞ்சம் பார்த்து பிள்ளையிலேயே அவங்க அழுவாங்க. கணவனை பறி கொடுத்தவள் எனக்கு பட்டு பூ போச்சு ஆமாங்க அப்படின்னு குறிச்சு எல்லாரும் பேசுவாங்க. அவர் வேதனை படுவாரே. அவர்கள் வேதனைக்குள்ளானேனே. அவர் வேதனைக்குள்ளானேனே. பாதகனானே ஐயோ. பத்தினிமார்கள் ஆமாங்க வேதனைக்குள்ளானாயே. என் முன்னாடி மாரி பத்தினிகள் எவ்வளவு பேரு. முன்னாடியும் பத்தினி. ஆமா எங்க சித்தியும் பத்தினி. எல்லோரும் வேதனைப்படுவாங்க. பத்தினி 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 போராடுங்களே. ஆமாங்க படுபாவீங்க. ஆமா இவர்களால் தான் என் கணவன் இவனுக்கு மாட்டார். போராடுங்களே. இவனுக்கு எக்காடு அடி கூடுவானுங்களோ? வாசல்ல பைபாஸ்ல மாட்டி சாக மாட்டானுங்களா? இல்ல கொட்டாப்பி அடி பாருங்க பாம்பு கட்டி சாக மாட்டானுங்களா? கரண்ட்டுக்கு அதுலயாவது கை வச்சு சாக மாட்டானுங்களா? இவனுக்கு எக்காடு அடி போவானுங்களோ? இவன் மொண்டாட்டி தால எப்படி கொத்த அறுத்து வைக்குமோ அப்படின்னு
அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. என் மனமே குமுறுதுங்க. இவன் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அது வெளியே விடு ஜந்திர சொல்லுவாங்க பாரு. அப்ப நாங்க எப்போ போயிடுமோன்னு நினைக்கிறேன். இல்ல மகா உனக்காக தாங்க சொல்றேன். நாங்க போயிட்டோம்னா உனக்கு எதிரா சாப்பாடு சம்பளம் நான் மெய்யூருக்கு போயிடுங்க. அந்த ஊர்ல போறேன் அங்கேயும் நாங்க இருந்தா தாண்டா உனக்கு சம்பளம். நீங்க வந்தா புரியுதா? நாங்க வரணும் நானும் பெரும் புள்ளியும் 11 நாளைக்கு. ஐயா அந்த பத்திரிமார்கள் கணவன் மாண்டு விட்டாரு. கணவன் மாண்டு விட்டாரு. மாண்டாரு வீடு சொல்றாங்களே. ஆமா அவ்வளவு பேர் எங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க. அவ்வளவு பேர் சாபம் கொடுக்குறாங்க. அதுவா நம்ம போட்டிடும். அதுவா போட்டிடும் போது வந்தா என் மேல போட்டு மெருகிறீங்களா? ஒரு டீ கிடைக்குமா? ராஜா மாமா இங்கே வரும். மாமா இங்கே வரும். என்னதான் நம்புவான். ஆமாங்க. அப்பா அம்மா கூட நம்ப மாட்டான். ஆமா மாமன் ஒருவனே. மாமா ஒரு ஆள் தாங்க. மாமா என்னடா இது? மாமா என்னடா வரும்? மயிரா கிடையாது சொல்றேன். ஒண்ணும் இல்லை. மகிமையில் மந்திர தந்திர இந்திர காலத்தினால் ஆண்டவர் ராஜ்யத்தை பறித்து கொடுத்தீரே மாமா. அத்தோரை சேரா சென்றுகளும் ஆண்டு விட்டதே மாமா. மாமா இன்னைக்கு பாத்துலாம் பாண்டவரை அழிப்பதற்காக சகுனி மாமா சொல்லியா அநேக இடர்கள் நான் செய்தேனே மாமா. அனைத்து கொடுமைகளும் விமானயா ஐவர்களை கொடுத்து பார்த்தேன் ஐயோ.
கிடைக்க வேண்டும் என்று நான் உண்ணும்படியான உணவிலே கல்லை கலந்தேனே மாமா. சாப்பிடுற சாப்பாட்டுல வச்சுட்டு வச்சோம். அவர் குளிக்கும்படியான தடாகத்திலே ஊர்வசியை நாட்டி வைத்தேனே மாமா. பீம இங்கதான் குதிப்பான்னு இங்கதான் குதிப்பாருன்னு நெச ஊச்சிய தண்ணியில வச்சோம். நச ஊசி நட்டு வச்சு. அங்க ஒரு வண்டு பறகுதுன்னு ஆமாங்க கெட்ட குச்சி தப்பிச்சிட்டான். கட்ட ஊசி தப்பிச்சுட்டாரு. அதிலும் அவன் சாகவில்லையே மாமா. அட செத்துருவாங்க, கஷ்டப்படுறாங்க. பாயக்கடியிலே விசஜந்து என சொல்லக்கூடிய ஆமா ஆமா மலைப்பாம்பு உயர்தர நாகங்களை விடுத்து கடிக்கும்படியாக செய்தேனே மாமா. ஆமா ஆமாங்க. வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து விஷப்பாம்பு. விஷப்பாம்பு. என்ன பாம்பு? அது அனகொண்டா 1, அனகொண்டா 2, நாகினி, நந்தினி, ஜோதி. அதெல்லாம் இப்ப வந்துடா. மலைப்பாம்புகள். மலைப்பாம்பு. அதுல பறந்தானே ஆமா பாம்புதான் செத்து தவிர அந்த பீமன் சாவல. அவரு சாவல, என்ன பண்றது? நல்லவரு அவரு. அநேக கொடுமைகள் செய்து வந்த பீமன் மடியவில்லையே மாமா. கஷ்டப்படாதீங்க. ஆண்டவரை சூதாடி நகர்வரித்து 13 ஆண்டு காலம் வனவாசம் காட்டிலே 12 ஆண்டும் ஓராண்டு அஞ்ஞாத மாதம் அடன் வீட்டிலே கழித்து அவருக்குரிய ராஜ்யத்தை கேட்க வந்த போது மாமா ஆமா கடுமையோடு ஆ, இல்லை என்ற வார்த்தையை சொன்னதால் இந்த நிலை வந்திருக்குமா மாமா. என்ன பண்றது மகாராஜா? அதெல்லாம் முடியாது. அதனால வந்திருக்காது. கஷ்டப்படாதீங்க. ஓரிடம் உரைத்தான் மாய கண்ணன். ஆமா. ஆமாங்க. இந்த கண்ணனா மாமா அந்தவன் போருக்கு வருகிறாய் என்ற கணத்தை தட்டினேனே. ஒரு ஆளு வச்சிருந்தான். அந்த போர்க்களத்திலே என் சேனையெல்லாம் மாறிய ஆமாங்க. நான் பறி கொடுத்தேனே சகுனி மாமா. மொத்தம் அந்த கண்ணியால் தாங்க. ஆமா அந்த சீதாராமன் செத்து விட்டா ஒரு தொல்லையும் கிடையாது. ஒரு துறையும் எனக்கு இல்லையோ. இல்லையே, என்ன பண்றது? ஓஹோ இனிய செய்வேன் சகுனி மாமா. அழாத மகாராஜா, கஷ்டப்படாதீங்க. உட்காரு உட்காரு. நாங்க ஏன் சொல்றோம்? நேத்து கைவிடு நீ. நாங்கெல்லாம் எங்க ஜவுனி மாமா சாவல. எங்க ஜவுனி மாமா செத்துட்டு பிறகு எங்க ஆயிடுச்சு கேட்டு மாமா இவங்க எல்லாம் சத்து படி நான் சொல்லுது நீ கவனிக்க. வழக்கை போன்றவர் என்னை அப்புறம் கவனிக்கிற காலையில் ஐயா, முக்கியமான கருத்துங்க. மாமா என்ன? வழக்கை போன்ற என்னுடைய தமையன் அங்க நாட்டு மன்னன் தம்பி துரியோதனா 16 நாளா சண்டை போட்டது படி இப்படி கஷ்டப்படல. உனக்காக நான் உயிரை கொடுக்க சித்தமாக காத்திருக்கிறேன் என்று வைத்தார். அந்த குருச்சேத்திர பூமியிலே சென்று அர்ஜுனன் கரத்தினாலே மாட்டு விட்டார். அப்படி மாட்டேன் எனக்காகவே செஞ்சோற்று கடனுக்காக உயிர் நீர்த்தாரே மாமா என்று மாமா அண்ணனுக்காக அவ்விடத்திலே நான் சென்று நாம் அவருக்கு இறுதிக் கடனை செய்யலாம் என்று பார்த்தேன். அந்த இடத்திலே போய் பார்க்கின்ற போது மாமா 17வது நாள் இடத்திலே என்று சொன்னவுடனே மலை சாய்ந்து விட்டதாக கருதி ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா கண்ணா என் அண்ணா மாண்ட செய்தியை கேட்ட உடனே என்னுடைய வடகரத்தை இழந்திருந்தாலும் நான் ஒருபோது வேதனை அடைந்திருக்க மாட்டேன் மாமா. அதற்கு மேலாக ஏன் பக்க பலம் போச்சுதே எங்க பாரத முடிவாச்சுதே
பாலம் போச்சுதே இங்க பாரத முடிவாச்சுதே என்னுடைய பக்க பலமே போய்விட்டது சர்வடி பாபா மகாபாரதம் நேற்றோடு 17 நாளா சண்டை 17 நாட்களிலே 17வது நாள் சண்டைக்கு யார் செல்வது மாமான்னு கேட்டான். யார் சொன்னது மாமா? வருபவன் அர்ஜுனன். அவனுக்கு நேரா எதிரியா கர்ணன் தான். கர்ணனுக்கு சேனாதிபதி முடியான்னு. ஆமா, கர்ணனுக்கு சேனாதிபதி கொடுத்தாரு. கர்ணன் தன்னால் குருச்சேத்திரம் சென்றார். ஆமா, கர்ணன் மாண்டு விட்டான் என்று காவலாளிகள் வந்து தெரிவித்தார்கள். வெறுத்த ராஜா ஆமா, கர்ணன் ஒருவன். ஆமா, சும்மா விடலாமா? விடக்கூடாது. கர்ணனை பார்க்கலாம். ஆமா, அப்ப நாங்கள் எல்லோரும் எல்லாரும் போய் ஏறியா? அங்க போய் பார்க்கிறோம். ஆமா, கர்ணனுடைய உடல் குருச்சேத்திரத்தை இல்லை. எங்கடா கர்ணன் உடல்னு பார்த்தா எங்களுக்கு முன்பாகவே பாண்டவர் கர்ணனை எடுத்து அடைக்கல மாட்டாங்களா? ஏன்டா பாண்டவர் எடுத்து போனாங்கன்னு பார்த்தா பாண்டவனுக்கு எல்லாம் முந்தி பிறந்தவனாம் கர்ணன். சின்ன வயசுலயே கொஞ்சம் பெற்று எடுத்தாலாம். அதனால போய் பார்க்கலான்னு போவோம். அதுக்கு எதிராக எங்களை அடிக்கும். திரும்பி பக்குமா வந்துட்டோம். பகையாளி யாரு? கர்ணன். பகையாளியே நாங்க சாப்பாடு போட்டு ஒரு நாட்டை கொடுத்து சோறு போட்டு வளர்த்துருங்க. சாப்பாடுன்னு சொன்னதுனாச்சு. ஐயா, சாப்பாடுனா யாருக்கும் தெரியாதுங்க. அட பச்சை பெல்லாம் சாப்பாடு தான் சொல்லணும், சோறுன்னு சொல்லக்கூடாது. சாதம் சாப்பாடு போட்டு ஒரு நாட்டையே கொடுத்து இவ்வளவு நாளா நாங்க வச்சு தெரியுறீங்க. புரியுதா? பகையாளின்னு தெரியாதுன்னு கூட வச்சிருக்கீங்க. என்று 18ஆம் ஆயுத்தம் எனக்கு யார் மாமா வெற்றி தேடி தரப்போறான் தகுதி மாமா. கஷ்டப்படாதீங்க மாமா, எனக்கு யார் மாமா வெற்றி தேடி தரப்போறான்? ஐயா, 17ஆம் ஆயுத்தம் என் அறவை தலைவன் கர்ண மகாராஜாவை எடுத்து தகனம் செய்யலாம் என்று பார்த்தார் பாண்டவர்கள். அன்னவரை எடுத்து தகனம் செய்து விட்டார்களே மாமா. எனக்கு வெற்றி யார் மாமா என்று 18ஆம் ஆள் யுத்தத்திலே தேடி தரப்போகிறார்கள் மாமா. ஐயா, 18ஆம் நாள் சண்டை எனக்கு வெற்றி தேடி தரணும்னு சொல்றான். வெற்றி தேடி தர வேண்டும் என்று உரைக்கிறார். என்ன எதற்காக? நாங்க பிறந்தவர்ல கும்பு போட்டோம். யாரு? ஆமா, இவர் 100 பேர். 100 பேர். நாங்க 105 பேர். 105 பேர். ஆமா, சொல்லுங்கன்ற 105 பேர். 105 பேர். இவங்க ஒரு 101 பேர். 100 பேர். ஆமாங்க, நாங்க 104 பேர். 104 பேர். சின்ன வயசுல. ஆமா, சைலன்ஸ். யார் பாக்க பட்டவள பேர் வந்து எல்லாரும் நீ சொல்லுங்க. எல்லோரும் ஆமாங்க, ஆண்டவன் வேட்டையாட போவோம். வேட்டையாட செல்கிறீர்கள். வேட்டையாடுவோம். அரண்மனைக்கு வருவீர்கள். மறுபடியும் ஒரு நாள் மீண்டும் செல்வீர்கள். வருவீங்க. இப்படியா போகும்போது ஒரு நாளா போய் வரீங்க. ஒரு நாள் எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டோம். எல்லாரும் வேட்டைக்கு போறீங்க. வேட்டையாடலாம் போனா வேட்டையாடலாம் சென்றால் ஆயுதத்தை வீட்டை வச்சுட்டு போயிட்டோம். வீட்டை வச்சுட்டு போயிட்டோம். ஆயுதம் இல்லாத என்ன எதுக்கு போனீங்க? மாவன ஒண்ணுதான் பழகணும். ஐயா, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. நான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அண்டாயா என்ன சொல்லிட்டியா? நான் மயிரை புடுங்க போயிருப்பானு நான் சொல்லல. அண்டாயா எல்லாம் எந்தாயாவோ
அது ஏன் போனோம்? ஆமா. அண்ணா தருவாரு, அண்ணா தம்பி தருவாரு, அவரு தருவாரு. நான் எடுத்துருவாரு, நீ எடுத்துருவாரு. அது ஏன் போயிட்டோம்? மொத்த பேரும் விட்டுட்டு போட்டீங்க. வேட்டில ஆயுதம் எப்படி வேட்டி ஆடுறது? அது எப்படி ஆடுறது? அப்படி யார் போய் தத்து பேசிட்டே இருக்கும்போது ஆமாங்க. என் தம்பி எல்லாரும் சின்னவன் சின்னவரு குண்டவாளன் இருக்கிறானே. குண்டவாளன். மாமா மாமா என்ன நினைச்சு போறேன்? என் மெருப்புள்ளி கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுறாரு. யோ, நான் போய் வேகமா தரியா நான் பார்த்தாருன்றாரு. அப்படின்னு வேகமா அரண்மனைக்கு போனேன். வேகமா போனாருங்க. ஆயுதம் எடுத்தாதான் ஆயுதம் தாரு. எல்லாரும் விளையாடணும். விளையாடினீர்கள். வீட்டுக்கு திரும்புறோம். வீட்டுக்கு திரும்பினீர்கள். நாங்க போகும்போது நீங்க போகும்போது பெரிய ஆலமரம் பெரிய ஆலமரம் நல்லா நின்னுது. நின்னுது. வரும்போது வேரோடு கீழே சாய்ந்து விட்டது. வேரோடு கீழே சாய்ந்திருக்கிறது. எங்க மறுப்புள்ள கேக்குறான். ஆமாங்க. யோ மாமா, மாமா போகும்போது நின்று இந்த மரம் நின்னு இந்த மரம் காற்றுமில்லை, காற்றுமில்லை, மழையுமில்லை, மழையுமில்லை. இப்ப வரும்போது தானா சாய்ந்திருக்குது ஆனாய் சாய்ந்திருக்கிறது அப்படின்னு என்ன கேட்டான். உன்னை கேக்குறாரு. என் தம்பி திருடனுக்கு வந்து சும்மா இருக்கக்கூடாதா? திருடனுக்கு வந்து சும்மா இருந்திருக்கலாங்க. நான் சொல்றேன்டா, பேச்சுக்கு அதே மாதிரி சொல்றேன். எல்லாரும் பின்பால் தள்ளிட்டு எல்லாரும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்து நின்னு மாமா மாமா நான் ஆயுதத்தை கொண்டு வருவதற்காக வேகமாக ஓடி வந்தேன். வேகமாக வந்தே நீ. அப்போ என் பாத பெருவிரல் பட்டு பாத பெருவிரல் பட்டு இந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்து போச்சு. ஆலமரம் வேரோடு சாய்ந்து விட்டது. வாய் போய் சும்மா இருந்தா பரவாயில்ல, ஆமாங்க. தானா சாஞ்சு போச்சுன்னு சொன்னானே. சொன்ன உடனே என் மெருப்புள்ள மனுஷன் நினைச்சுக்கிறான். ஆமா. அடடா, அடடா, 104 பேரு சின்னவன், இவனுக்கே இவ்வளவு பலம் இருக்குதுன்னா இளையவருக்கே இத்தனை பலம் இருக்கிறது என்றால் ஒரு நேரத்திலே நேரத்தில் இவர்களுக்கு நமக்கு பகை ஏற்பட்டால் சண்டையினை ஏற்பட்டால் நம்மள மச்சிடுவாங்க பழுகுது ஆமா அப்படின்னு மனதிலே பொறாமை கொண்டு மனதிலே போராமை கொண்டு காராகிரக சாலை காராகிரக சிறை அப்படின்னா ஆமா ஜெயிலு. இப்போ அப்படி தனித்தனி room. தனித்தனியா அதுல ஒரு room. சரிடா. ஆமா மாமா ஆ. பையா ஆமா. எல்லாருக்கும் விருது வைக்க போறேன். எல்லாரும் உள்ள போங்க, சாப்பாடு இருக்குது. ஒவ்வொருத்தர உள்ள போங்க. ஒருத்தரா ஒரு உள்ள போங்க, ஒரு ரூம் உள்ள. நாங்க சாப்பாடுனா சும்மா விடுமா? அது எப்படி தீனின்னா நம்ம அழுவோம். சாப்பாடுறா. ஆமாங்க. சாப்பாடுன்னு சொல்லுங்க. இன்னும் எங்க நாடகம் பண்ற ஸ்டில் நடிக்கிறவங்க கூடிய இன்னும் வாங்க வாங்க தலைமை கிராமம் என்ன இன்னும் ஆல் ரவுண்ட் இல்லப்பா, அவன் துணி கொடுக்க கும்பல் இருக்க மாட்டான். ஆமா. இன்னும் ஸ்பெஷலாக ஆமா. இன்னும் அஜித் குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை இந்த தனியா கொடுக்கணும், ஒரு மரியாதையா கொடுக்கணுங்க. உங்களுக்கு தெரியல. அது எல்லாரும் சாப்பிடலான்னு போயிட்டோம். ஆமாங்க. எங்களை உள்ள அனுப்பிட்டு உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே சாப்பாடு போட்டான். ஆமா. உள்ள இருந்து சமாளிக்க முடியுமா? அது எப்படி சொன்னாரு? யோ, மரியா, மரியா. என்னய்யா? மரியா. சிறைச்சாலை மாரி ஒரு ரூபா கட்டிட்டு ஆமா. எங்களை உள்ள விட்டுட்டு ஆமா. வெளியே சாப்பாடு போடுறேன்னு கேட்டோம். ஆ. மாமா, ஆ. எங்களை விட 104 பேர் நீங்க அதிகமா இருக்கீங்க. 104 பேர் அதிகமாக இருக்கிறீர்கள். சின்னவனாகிற உன் தம்பிக்கே இவ்வளவு பழங்குதுன்னா ஆமா. எங்களுக்கு உங்களுக்கு சண்டை வந்துட்டா ஆமாங்க. பின்பால் பின்பால் எங்களை ஐஸ்வர்யம் பழகுது. எங்களை அழைத்து விடுகிற போல் தெரிகிறது. உங்களை கொல்லணும் தான் சதிட்டு தெரியும். ஓஹோ. வரேன். ஆமா. சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு எப்படி போடுறான்? எப்படி போறாங்க? ஒரு அகப்பு கூ ஊரக புக்கு தெரியுமா? தெரியாதுங்க. மொத்தமாக கூட தெரியுமா? ரேஷன் அரிசி போடாத காசு வாங்களே. ஊட்டு வச்சு போட மாட்டாங்களா? எங்க ஊர்ல ரேஷன் அரிசி தாங்க போடுறாங்க. அது போல ஒரு அகப்பு கூ கூழ் ஒரு ஆளுக்கு ஒரு அகப்பு கூ எப்படிடா பத்தும்? அது எப்படிங்க பத்து இந்த பெருச்சு உனக்கு? நாலு ஆவா ஆவா ஒருத்தர் 2 பேர் 5 5 சுத்தினே வராங்க. செத்துனே வராங்க. நான் என்ன செய்தேன்? ஆ. கவிமார்களே, இவர்களே எல்லாரும் சாவத்துன்னு முடிவாகி போச்சு. எல்லாரும் சாவத்தில் முடி வச்சுப்பா. உங்களுக்கு கொடுக்குற அகப்பு கூ எனக்கு கொடுங்க. எனக்கே கொடுங்க. நீங்க செத்தாலும் பரவாயில்ல, நீங்க சாவுங்க. நான் ஒரு ஆள் சாப்பிட்டு ஆமா. அவன் துணையாக இருந்து நான் அவனுங்களை சாவடிக்கிறேன். ஓஹோ. அப்படின்னு ஒவ்வொரு நாளா 10 பேரா சாவறாங்க. 10 20 40 50 மொத்தம் செத்துச்சுங்க. கடைசியா என் மெருப்புள்ள ஒரு நாள் அப்படியே அவங்களை பார்க்க எல்லாரும் செத்துட்டாங்களா அப்படின்னு பார்க்க வராது. அப்படி வரும்போது நான் மட்டும்தான். நீ மட்டும் தாங்க அப்படியே உட்காந்துங்கிறேன். உட்காந்து குரங்கு மாரியே ஒரு பேச்சுக்குங்க. ஹிந்தி தின்ன குரங்கு அப்படியே ஆய் படுபாய் காரி ஆகணும்னா நான் என்ன சொன்னேன்? மருகா, என் தம்பி மாதிரிலாம் தம்பி மாதிரிலாம் செத்துட்டாங்கயா. நாங்க எல்லாரும் இருந்து தானே பரவாயில்லைப்பட்டேன். ஆமா. நான் ஒரு ஆள் ஒண்ணு நயா பண்ண முடியும். ஒரே ஒரு ஆள் தயாக்கற என்ன உன் கூட வச்சுக்கியா, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஆமாங்க. நம்பி நான் துரியோதனன் ஆமா. சிறைச்சாலை திறந்து விட்டான். சிறைச்சாலை திறந்து விட்டான். வெளியே வந்துங்க. இவங்க யாரு? என் தங்கச்சி பிள்ளைங்க. ஆமா. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும். ஓஹோ. ஏன்னா நல்லவங்க பாண்டவர் சாவலாமா? சாவக்கூடாதுங்க. இந்த கம்யூனிட்டி பசங்க செத்தாலும் பரவாயில்ல. விடக்கூடாதுங்க. ஆமா. உறவாடி கெடுக்க வேண்டும். அன்றிலிருந்து ஆமா. எது போனா ஆவாதோ, எவன் போனா சீக்கிரம் சாவானோ ஆமா. அதெல்லாம் முன்ன எடுத்து சொல்லிக்கிறேன். சொல்லிக்கினே இருக்கிறேன். புரியுதா? என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாள் சாவதான் போற. நான் மட்டும் இங்க கூச்சா கொஞ்சம் போறேன். ஒண்ணு கிடையாது. ஆனா நான் போறேன். இவனுங்களை உயிரை விட்டு போக மாட்டேன். விட்டு போக கூடாது. சாவச்சுட்டாங்க போனோம். விட்டாங்க நல்ல மட்டும். மாமா 18வது நாள் சண்டை நடக்க வேண்டும். யாருக்கு
யார் மாமா? யாரு கொடுக்கலாம்? யாருக்கு மாமா? யாரோடு யார் சென்றால் ஆமா யுத்தம் செய்தால் நமக்கு வெற்றி நமக்கு வெற்றி எப்படியோ அந்த 5 பேர்ல ஊமை போய்க்கிறானே தர்மராஜா அவனுக்கு சண்டை போட தெரியாது. அவர் வராரா? அவன் தான் குளிச்சத்துல வந்து கொண்டு இருக்கிறார். அவனை சாவடிக்கிறார். நம்மளுக்கு யார்? மற்ற தேசத்தை ஆடக்கூடிய சல்லியன் இருக்கிறானே சல்லிய மகாராஜா. மகள் அவன் ஊமங்கடி அவன் அனுப்பினால் தருமன் துருவா சாவச்சு போட்டு இருந்த உடனே 4 பேர் அண்ணன் இருந்து விட்டாரு என்று தனக்கு தானே மந்திர தந்திர மகா முனிவனுடைய வார்த்தை மறந்தாலும் தந்திர என் மாமா சொல்லை ஒருபோதும் தட்டி நடந்தது கிடையாது. இன்றைய தினத்திலே ஜெல்லிய மாமாவுக்கு சேனாதி வட்டத்தை கொடுத்து அனுப்புகிறேன். தர்மராஜா இறந்து விடுவார். சரி மாமா, நமக்கே வெற்றி. மாமா அதை விரைவதாக செல்கிறேன். தர்மராஜா தண்ணி பந்தல் என்று நான் பொய்யானதான் போட்டேன். ஆமாங்க, அது மெய்யென நம்பி நம் இல்லத்திலே ஒரே ஒரு வேளை உணவு, ஒரே ஒரு வேளை சாப்பிட்டாரு. தாகம் தணிந்ததாலும், ஆமாங்க, பசி ஆறினாலும், ஆமாம், நமக்காகவே காலம் புல்லாக தங்கையின் மகன் என்று மாறாது, ஆமாங்க, பாண்டவருக்கு சத்ராதியாக திகழ்ந்திருக்கிறார் சல்லிய மாமா. சல்லிய மாமா வெங்கல திரேகம். ஆமாங்க, அன்னவரோ தோல் தினமெடுத்திருக்கிறார். யுத்தம் 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 என சண்டை சண்டை என்று இருக்கிறார். அது விரைவாக சென்று உன்னுடைய மருமக பிள்ளையாக விளங்கும் துரியோதன மகாராஜா அழைத்தார் என்று சீக்கிரம் அழைத்து